தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே சசிகலா ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டானே, நலமா இருக்கீங்களா சார்? நேற்று உங்கள் ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார் புரட்சி தமிழர். அவருடைய உரையெல்லாம் பார்த்தீங்களா? என்ன உரை, என்ன புரட்சி, ஒன்றும் விளங்கலை எனக்கு. நேற்று எடப்பாடி குரூப்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துனாங்களாம். காலம் கடந்து அம்மாவுடைய பிறந்தநாளுக்கு நாங்கள் நடத்தினோம் மிகப்பெரிய ஒரு மாநாடு போல உசிலம்பட்டியில், அந்த மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் மிகப்பெரிய ஒரு மாநாடு. நான் கூட எதிர்பார்க்கல இவ்வளவு கூட்டங்கள் வரும். அம்மாவை பார்க்கணும், சின்னம்மாவை பார்க்கணும், வாண்டேடா கூட்டம், அவ்வளோ ஒரு கூட்டம். அது வேற. இப்போ எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்திருக்கிறார் அப்படின்னா ஏகப்பட்ட எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஊடகம் காமிக்கல. அவர் வரும்பொழியிலே அதிமுக கொடி பிடிச்சே உள்ள வரக்கூடாதுன்ற அந்த கோஷமும் எழுப்பப்பட்டுச்சு அந்த ரோட்ல அவர் வரும்போது. அப்படி இருக்கும் பொழுது அவர் பேசும்போது ஆளே இல்லாமல் போயிட்டாங்களாம். அவர் பேசும்போது இந்த கூலிக்கு ஆள் பிடிச்சி கொண்டு வருவாங்களே, அவங்க கூட அந்த வெயில எவ்வளவு நேரம் தாங்குவாங்க, அவங்க வெளியே போயிட்டாங்க. ஏன்னா உண்மையான கட்சிக்காரன், உண்மையான எடப்பாடி விசுவாசி இருக்கிறவன் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சை கேட்டுட்டு தான் வெளியே போவான். அதான உண்மை. நான் வெறுமனே பேசுறேன், வீடியோ ஆதாரம் வச்சிருக்கேன். எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அந்த முன்னாடி ஒரு 200-300 பேர் தான் இருக்கிறாங்க, சீட்டு புள்ள காலி. சரி, அவர் என்ன பேசி என்ன ஆக போகுது? சரி, தேனிக்கு என்ன சொல்லணும்? தேனிக்கு நீங்க என்ன சாதனை பண்ணீங்க, அந்த உங்க சாதனையை சொல்லுங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நடந்த சாதனைகளும் அம்மா காலத்தில் நடந்த சாதனை சொல்லி உனக்கு என்ன லாபம்? நீ 4.5 ஆண்டுகள் ஆட்சி காலகட்டத்தில் இருந்திய தேனி மாவட்டத்துக்கு நீ என்ன பண்ண, அதை சொல்லியிருக்கலாம். அம்மா ஓபிஎஸ் சேர்ந்து தானே பண்ணாரு. நான் என்ன சொல்றேன், 2 பேர்த்தையும் சேர்த்தே கூட வச்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் சேர்த்தே கூட வச்சுக்கோங்க. அண்ணன் வெளியே வந்திருக்கிறாரு, கூட தான் இருந்தாங்க. அன்னைக்கு முதலமைச்சர் யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. இந்த 4.5 ஆண்டு காலகட்டத்தில் தேனியில் என்ன நல்லது செஞ்சீங்க நீங்க? அம்மா காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை, முல்லை பெரியார் விஷயம், 18ஆம் கால்வாய், 81ஆம் கால்வாய், அந்த பல விஷயங்களை அவர் பேசுறது. இதெல்லாம் எடப்பாடிக்கு அவருக்கு என்ன அந்த திட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்கிறேன். இல்லை நீங்க கையெழுத்து போட்டீங்களான்னு கேட்கிறேன். இதை பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு. 4.5 ஆண்டு காலம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க. நீங்க சொல்றீங்க 2 முதலமைச்சரை, கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொகுதி ஆண்டிவிட்டி தொகுதி, அம்மாவின் தொகுதி ஆண்டிவிட்டி தொகுதி, போடி தொகுதி. தேனி மாவட்டம் என்பது மிகச் சிறந்த மாவட்டம், அதிமுக கோட்டைன்றீங்க. அந்த கோட்டைக்குள்ள ஓட்டையை போட்டது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அந்த தேனி தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு, இரட்டை எலெக்ஷன். அப்ப நீ என்ன சாதனை புரிஞ்சிருக்க? நீ 4.5 ஆண்டு காலத்துல வெக்கமாலையா தேனி மாவட்டத்துக்கு வர்றதுக்கு? உனக்கு வெக்கப்பட வேண்டாமா? கொஞ்சமாவது வெக்கப்பட வேண்டாமா? அதான் சார். அது ஒன்றும் அவர் என்ன பேசி என்ன புண்ணியங்க சார்? இப்போ ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு யாரு துரோகம் பண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு ஓபிஎஸ் தான் துரோகம் பண்ணார் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே ஓபிஎஸ் தான் பண்ணாரா? இல்லை, ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஓபிஎஸ் பண்ணாரான்ற காட்டி ஓபிஎஸ் அவர்கள் அம்மா இறப்புக்கு பிறகு மறுபடியும் தேர்ந்தெடுத்தது சின்னம்மா நம்பிக்கையாக இருந்த தன்னன் ஓபிஎஸ் அவர்கள் தான். இடைப்பட்ட காலத்துல எல்லாருமே ஒன்று சேர்ந்து கட்சியும் ஆட்சியும் ஒரு நிர்வாகத்தில் இருக்கணும், அது அதிமுகவினோட வழக்கம். கட்சியும் ஆட்சியும் ஒரு கண்ட்ரோல் இருந்தா தான் அது அதிமுகவின் வழக்கம், அது சரியா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து, அண்ணன் ஓபிஎஸ் உட்பட, இந்த எடப்பாடி பழனிசாமி உட்பட அத்தனை பேரும் சேர்ந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம சின்னம்மா அவங்கள பொதுச்செயலாளர் ஆக்குறாங்க. செயற்குழு பொதுக்குழு தன்னால கூடி அவங்களே கூடி ஆக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியா சட்டமன்ற குழு தலைவராக ஆக்குறாங்க, முதலமைச்சர் ஆக்குறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அண்ணனே நான் ராஜினாமா செய்ய எழுதி கொடுத்துட்டு போறாரு. வெளியில போகும்போது ஒரு தவறான பாதையில் அவரும் பயணிக்கிறார். அந்த நேரத்தில் அவர் நான் அந்த சீட்டை விட்டு எந்திரிக்க மாட்டேன், எடப்பாடி பழனிசாமி இந்த சீட்டை விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லலையே, நம்பிக்கை எழுதி கொடுத்துட்டு தானே வெளியே போனாரு. அந்த புத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கான்னு கேட்கிறேன் நான். அப்ப ஓபிஎஸ் அல்ல துரோகி, எடப்பாடி பழனிசாமி தான் உலக மகா துரோகி. அப்ப நான் அதிமுகவுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தல, ஓபிஎஸ் தான் நடத்தினாரு. அப்ப அவர் தானே துரோகியா இருக்க முடியும்னு கேட்கிறாரு. அதிமுகவுக்கு எதிராக அவர் தர்ம யுத்தம் நடத்தல, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் தர்ம யுத்தம் நடத்தினார். அதை முதல்ல நீங்க விளங்கி. இல்ல, அப்ப அவரை பேக்கப் பண்ணது அதிமுக தானே. எடப்பாடி அப்ப அதிமுக உள்ள தானே இருந்தாரு. அப்பயும் அவரும் அதிமுக 2வது அணியாகத்தானே இருந்தாரு. அப்ப 2 பேருமே அதிமுக தானே. அப்ப யார் பிடிக்கல? முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சரியில்லை. அப்ப தர்மயுத்தம் அவர் நடத்துறாரு. சின்னம்மா சிறைக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப துரோகி யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. சரி விடுங்க, ஒரு குடும்பத்துல பிரச்சனை வரலாம், கலகம் வரலாம், எல்லாம் பிரச்சனை வரலாம்.
சரி, அதுக்கு ஒரு எல்லை உண்டு. சரி, எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய அந்த ஆட்சி அதிகாரம் முடிஞ்சு கட்சி அதிகாரத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்களா உருவாக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு, நீங்களால் உருவாக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், இந்த முன்னாள் அமைச்சர்கள் எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு பணம் வாங்கணும், எல்லாரும் ஒன்னா தான் இருக்கீங்க. இருந்தாலும் மக்கள் உங்களை ஏத்துக்கல, அதே போல கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் உங்களை ஏத்துக்கலன்ற போது ஒரு முடிவுக்கு வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி. அப்ப நீங்க ஊடகம் அவங்க எல்லாம் வாட்ச் பண்றீங்க, எங்களுடைய இயக்கத்தை கூட வாட்ச் பண்றீங்க. எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு ஏதாவது ஒரு வெற்றி காண்பது உண்டா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு வெற்றி இல்ல அவர் வெற்றி பெற்றார்ல. என்ன முதலமைச்சரா இருந்தாரு, அவர் தன்னை பொதுச் செயலாளரா நிப்பாட்டி வச்சுட்டார்ல. அவர் தன்னளவுல வெற்றி பெற்றிருக்காருல. தன்னளவு என்ன வெற்றி பெற்றிருக்காரு? இல்ல, கட்சிக்கு பொதுச் செயலாளரா அவர் தானே இருக்காரு. நீங்க எல்லாம் வெளில இருந்தானே பேசல. ஒரு விஷயம் இன்னும் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நாங்க வெளியில இருந்து பேசல, நாங்க கட்சியில தான் இருக்கிறோம். கட்சிக்கு எதிராக தொண்டர்களுக்கு எதிரான ஒரு பொதுச் செயலாளர் அவர் எடுத்திருக்கிறாரு. அதையும் கூட இப்போ தேர்தல் ஆணையம் முறைப்படி விசாரிக்க போகுது. தொண்டர்கள் ஆதரவு இல்லாம பொதுமக்களுடைய அந்த ஆதரவு, முதல்ல ஒரு இயக்கத்துக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு இயக்கத்துக்கு பொதுமக்களுடைய ஆதரவும் தேவைப்படுகிறது. அப்ப பொதுமக்கள் உங்களுக்கு ஆதரிக்கல, அதனால ஓட்டு வங்கி சரிஞ்சு போச்சு. தொண்டர்கள் ஆதரிக்கல, அதனால எங்க உணவு கேவலப்படுறீங்க. உண்மை அதுதானே. 45% வாக்குகளை வச்சிருந்த அதிமுக இன்னைக்கு தேமுதிக கூட்டணி, அதே போல ஒரு இதர கட்சிகள் 2-3 கட்சிகள், ஒரு முஸ்லீம் லீக் கூட்டணி, அதே போல கிருஷ்ணசாமி கூட்டணி, இத்தனை கூட்டணியும் சேர்ந்தும் கூட ஒரு 20% நீங்க எட்டுவதற்கு மிகப்பெரிய கடுமையா போராடினீங்க. அப்ப நான் 25% வாக்குகள் உங்களுக்கு போடணும்னு அர்த்தம். அப்ப அந்த 20%த்துல யாரா இருக்கா? தேமுதிக இருக்கு, ஒரு ஜாதிவாத இயக்கம் இருக்கு, ஒரு மதவாத இயக்கம், இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அந்த வாக்கு வங்கியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்ப இதுல என்ன இருக்கு? எடப்பாடியோட வீழ்ச்சி என்பது அவருக்கே தெரியுதுல்ல. அப்ப இதுக்கு என்ன பிள்ளை? ஒற்றுமை தானே. இந்த ஒற்றுமைக்கு ஏன் உள்ள வர மாட்டேங்கிற நீ? அதுதான் தொண்டர்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஏன் பயப்படுறாரு சார்? ஏன் பிடிக்க மாட்டாரு எடப்பாடி? ஏன் பயப்படுறாரு? ஏன் பயப்படுறாருன்னு நீங்க தான் கேட்கணும். ஏன்னா நாங்க இப்ப நீங்க ஊடகங்கள் கேட்கலாம். ஏன் சார் நீங்க 45% வச்சிருந்த வாக்கு வங்கி தொடர்ச்சியா ஆட்சி புரிஞ்சீங்க, மக்கள் மத்தியில் அம்மாவுக்கு நல்ல பேர் இருக்கு, நீங்கள் 4.5 ஆண்டு காலம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, எதனால இருக்கக்கூடிய பிரிஞ்சு அத்தனை பேர் ஏன் ஒண்ணு சேர்க்க முடியலன்னு நீங்க கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாரு? அவங்கள யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாரு. அதனாலதான் மக்கள் அவங்களை வெறுக்கிறாங்க, அதனாலதான் தொண்டர்கள் அவங்களை வெறுக்கிறாங்க. சார், இது ஓபிஎஸை விட நான் தான் சீனியர்னு சொல்றாரு. ஓபிஎஸை விட எடப்பாடி தான் சீனியரா கட்சியில? திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு, செங்கோட்டை இருக்காரு, அவங்க தான் சீனியர். ஓகே, எடப்பாடி இடத்துல சீனியர் நான் கேட்கிறேன். நான் அது செங்கோட்டைன்னு சொல்லலாம், அவர் தான் சீனியர். இருக்கிறதுலே சீனியர் ஆறுதா திரு செங்கோட்டையன் அவர்களும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், அவங்க தான் சீனியர் கட்சியிலே. இவங்களெல்லாம் சீனியர்னு சொல்லவே முடியாது. அன்னைக்கு நேரம் உங்களுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு, அந்த நேரத்தில் நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, சின்னமாக பரிந்துரை பண்ணிட்டாங்க, எம்எல்ஏக்கள் பூராமே சேர்ந்து ஆதரிச்சிட்டாங்க, அது வேற கணக்கு. சீனியர்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்? நீ எந்த சீனியர், எதுல சீனியர் நீ சொல்ற? சார், அவர் சொல்றாரு நேத்தி பேச்சுல, அதிமுகங்கிற கடல், அந்த கடல்ல இருந்து அந்த கப்பலை கரை சேர்ப்பது எடப்பாடி தான், ஓபிஎஸ்லாம் கடல்ல மூழ்கிடுவாருன்னு சொல்றாரு. இப்ப நீ மூழ்கி போயிருக்கிற, நீ முழுக்க நீ மூழ்கி போயிருக்க, நீ முதல்ல கரை சேருவியா? அதை முதல்ல பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி நீ முழுக போற, நீ உன்னுடைய அந்த குழுவுக்கு உண்டான கப்பல் முழுக போகுது. எல்லாமே தற்பாதுகாப்பு எடுத்து கடல் தவ போறான். உன்னையே மட்டும் நடுக்கடல விட போறான்னு நான் சொல்ல வரேன். நான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள தம்பி டானியல், நான் ஒன்று உங்கள்கிட்ட உடைச்சு பேசுறேன். நான் அந்த கட்சியில ஒரு முன்னாள் எம்எல்ஏன்னு வைங்களேன். இப்போ என்னுடைய எம்எல்ஏ பதவி காலம் முடிய போகுது, கூடி போனால் 1 வருஷம் தான் இருக்கு. அடுத்து நான் எம்எல்ஏ ஆகணும், அமைச்சராகணும், என்னுடைய கற்பனைகள் அதான் இருக்கும். அரசியல்வாதி எல்லாமே அதானே. அப்படின்ற போது இந்த நபரை நம்பி ஒரு கூட்டணி கட்சி கூட கூட்டணி சேருவதற்கு அச்சப்படும் பொழுது, இரட்டலை சின்னம் 3வது இடம் நலனால் தள்ளப்பட்ட போது, அப்ப அந்த நபர்கள் எல்லாம், அந்த இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள், அவங்களே என்ன நினைக்கிறாங்க? கட்சி ஒன்று விட இல்லாட்டி இவரை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எல்லாம் ஒன்று போறோம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. தம்பி, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா பேச்சுவார்த்தை. சின்னமா தலைமையிலே ஒன்றுபட்ட அதிமுகவின் பொதுச்செயலாளராக சின்னமா வரப்போறாங்க. எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்தி வந்தால் மறுபடியும் சேலம் மாவட்ட செயலாளர், மறுபடியும் முன்னாள் அமைச்சர். அதான் நடக்க போகுது. அப்படி இல்லைன்னா எடப்பாடி இல்லாத அதிமுக கண்டிப்பா சசிகலா தலைமையில, சின்னமா தலைமையில, ஓகே, அவங்க தலைமையில நடக்க போகுது. சரி, இப்ப இபிஎஸ் உடைய பெரிய பலமா பார்க்கிறது பாஜக எதிர்ப்புல அவர் உறுதியா இருக்காரோ? இப்ப டிடிவியா இருக்கலாம், ஓபிஎஸ்ஆ இருக்கலாம், கிட்டத்தட்ட சசிகலா அவர்களும் அவருடைய சேனல்ல பார்க்கிறப்ப பாஜக ஆதரவு நிலைப்பாடு தெளிவா நம்மளால பார்க்க முடியுது. அப்ப ஒரு பாஜக ஆதரவு மனநிலையில் இருந்து எடப்பாடி உங்களால புல் பேக் பண்ண முடியலையோ? இல்ல, பாஜகவுடைய எதிரா அவர் நிக்கிறார் நீங்க சொல்றீங்க. பாஜகவுடைய
ரகசிய உடன்பாடு வைத்திருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி. ஓ, நாங்க வந்து மத்திய அரசு ஆண்டுகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம எங்க கூட்டணி வச்சோமா? சின்னமா இருக்கிற போது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி கிடையாது. சின்னமா பொதுச்செயலாளர் இருக்கும்போது சிறைக்கு போன பிறகு இவங்களா தான் கூட்டணி வச்சாங்க. இல்ல அம்மாவங்க கூட்டணி வச்சாங்களா? இல்லையே. சின்னமா பொதுச்செயலாளர் போது பாஜகவோட உடன்பாடு வச்சிருந்தாங்களா? இல்லையே. எதிர்த்து தானே சிறைக்கு போனாங்க. அன்னைக்கு பாஜகவுக்கு அடிபணியாமத்தான் சிறைக்கு போனாங்க. அன்னைக்கு அடிபணிஞ்சிருந்தா சின்னமா சிறைக்கு போன அவசியமே கிடையாது. ஊடகம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடிபணிஞ்சாங்க. யார் சொன்னது? அமைதியாவே இருக்காங்கல்ல, பொது வெளியில எந்த ஒரு அறிக்கை இல்ல, எந்த ஒரு செயல்பாடு இல்ல. அவங்களுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது அவங்கள பத்தி பேசி என்ன புண்ணியம்? நம்ம குடும்பமே பிரிஞ்சு கிடக்கு. நம்மளுடைய சூழ்நிலையே மாற்றல. அதை வந்து சேர்த்து வைக்க வேண்டியது இவங்க தானே. இவங்க அமைதி தான் அந்த பிளவுக்கெல்லாம் பெரிய காரணமா? இவங்க ஒரு காலை எடுத்திருந்தாங்கன்னா, சசிகலா அவங்க ஒரு காலை எடுத்திருந்தாங்கன்னா தொடர்ச்சியா வந்து சின்னமா அதுக்கு முன்னால பணிகள் நடந்து. அதுதான் இப்ப இடையில கூட அம்மாவுடைய அந்த பிறந்த நாள் அன்னைக்கு 90% வேலைகள் முடிந்துருச்சு. எல்லாரும் பேசித்தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சின்ன மாட்டம் பேசிதான் 90% வேலை முடிச்சு. 10% தானே இருக்கு. கொஞ்சம் பொறுங்க. எடப்பாடி பழனிசாமி மறந்துருந்தனா கண்டிப்பா அவரை எங்களுடைய மூத்த அண்ணன்னு ஏத்துக்கிறோம். இல்லாட்டி கருப்பாடை வெட்டி பறி கொடுத்துட்டு போக வேண்டியதா? அதுல இருக்கு. அது கருப்பாடு இயக்கத்தை அடிக்கக்கூடிய கருப்பாடான்னு அதை வெட்டி பறி கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதனால இப்ப எல்லாருமே தயாராயிட்டாங்க. முன்னாள் அமைச்சர் இப்ப செங்கோட்டையன் அவருடைய பேச்சுக்கு பின்னாலாம் இதுதான் காரணமா? செங்கோட்டை இப்ப இல்ல, ஆரம்பத்தில் இருந்தே அவர் வந்து ஒரு மூத்த நிர்வாகி, கழகத்திலே ஒரு மூத்த நிர்வாகி. எடப்பாடி பழனிசாமியோட போக்கு ஆரம்பத்திலே அவருக்கு பிடிக்கல. சரி, சின்னம்மா ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்னு அப்படியே அவங்க எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. எல்லாம் சரியா இருக்கிறாங்க. நீ எப்படி அதான் சொல்ற முள்ளால எடுக்கணும். அது நல்ல விஷயமா நடக்குமா? இப்ப தேனியில கூட்டம் போட்டது நல்லதுதாங்கிறீங்களா? எடப்பாடி கூட்டம் போட்டு அசிங்கப்பட்டுல போயிருக்காரு. அங்க என்ன நல்லதா நடந்துருச்சு? என்ன நடந்துச்சு? தேனியில் என்ன ஆச்சு சார்? நீங்க அவரை உள்ளாரே நுழைய முடியாதுன்னு சொன்னீங்க. தேனி பகுதி மதுரைக்கெல்லாம் உள்ளாரே எடப்பாடி வர முடியாதுங்கிற உங்க ஏரியாலே வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு போயிட்டாரு. அதுதான் பொதுக்கூட்டம் போடலாங்க. நான் கூட வந்து சேலம் எடப்பாடியில பொதுக்கூட்டம் போடுறோம். அது பெரிய விஷயம் இல்லை. எதிர்ப்பு இருக்கா இல்லையா? எதிர்ப்பு இருக்கா இல்லையா? உங்களை வரவேற்றாங்க இல்லையே? எதிர்ப்பை பதிவு பண்ணணுமா இல்லையா? அதே போல அங்க உள்ள அதிமுக தொண்டர்கள் கொடி காமிச்சாங்கல்ல, நீ உள்ள வராத அப்படின்னு. அப்ப அது பத்தலையா? நீ அவரை போய் நம்ம போய் வழிமறிச்சு அடி. சார், லட்சம் தொண்டர் அவர் ஆதரிக்கிறப்ப எதிர்ப்புகள் இருக்கதான் செய்யும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? என்ன லட்சம் தொண்டர் ஆதரிக்கிறாங்க? 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. மொத்தத்திலே அம்மா இருக்கும்போது 1.5 கோடி உறுப்பினர்கள். அந்த 1.5 கோடி உறுப்பினர்களை பாதிக்கு முக்கால்வாசி நீ வந்து ஒதுக்கிட்ட. இப்ப அந்த உறுப்பினர்கள் உனக்கு எதிராக நிக்கிறாங்க. அப்படின்னும் போது எப்படி நான் கட்சியை நட்டமா நிறுத்த முடியும்? உன்னால எப்படி நட்டமா நிறுத்த முடியும்? எடுத்து அம்மாவை ஆட்சி கொண்டு வர முடியும்? அப்ப தொடர்ச்சியா வந்து திமுகவினுடைய கைக்கூலியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன சார் திமுகவுடைய கைக்கூலி? கண்டிப்பா சத்தியம் பண்ணி சொல்லுவேன். தமிழ் நேரத்துல சத்தியம் பண்ணி சொல்றேன் நான். நீங்க பைபிள் இருந்த கூட பைபிள்ல கூட சத்தியம் பண்ணி சொல்லுவேன் நானு. திமுகவின் தீவிர கைக்கூலி இவர்தான். ஏன்னா நீங்களே பாருங்க, நீங்க ஒரு ஊடகவியலர். இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே என்ன சொன்னாருன்னா, அம்மாவுடைய அந்த கொடநாடு விஷயத்துல முக்கிய காரணகர்த்தா யார்? எடப்பாடி பழனிசாமின்னு அவர் பேரை சொல்லாமே இவங்கெல்லாம் தப்பிக்க முடியாது. அதே போல எஸ்பி வேலுமணி பேரை சொன்னாங்க, தங்கமணி பேரை சொன்னாங்க. இவங்கெல்லாம் வந்து ஊழல் பிரிச்சாலி, இவங்கெல்லாம் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு பல ஒரு வாக்குறுதியில் கொடுத்தார். தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாரு. அதுக்கடுத்தபடியா சட்டமன்றத்தில் இந்த சேப்பாக்கத்தில் சட்டமன்றம் அப்போ கொடுது. சேப்பாக்கத்தில் அந்த கலைவரங்கத்தை சட்டமன்றம் வச்சிருக்கிறாங்க. அப்ப அங்கே என்ன சொல்றாரு? இந்த வழக்கை வந்து நான் துரிதப்படுத்தி இதுல யாரும் தப்பிக்க முடியாதுன்ற போது அந்த நேரத்தில் நம்ம உள்ள போறோம், ஜெயிலுக்கு தான் போறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய சட்டமன்றத்தை புறக்கணிச்சு வெளியே வந்து சேப்பாக்கம் ரோட்ல தர்ணா நடத்துறாரு. இதெல்லாம் மக்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப அதை பத்தி யாருமே பேசவே இல்லையே, அதை பத்தி எதுவுமே நினைக்கவே இல்லையே. அப்ப உடன்பாடு ஆயிட்டாங்க இல்லையா சார்? அது எப்படி உடன்பாடா நம்ம எடுத்துக்க முடியும்? இல்லங்க, முக்கியமான வேலைகள்லாம் இருக்கும். இல்லைங்க, முன்னாள் முதலமைச்சர், அதுக்கு தொடர் கொலை தொடர் கொலை, மிகப்பெரிய ஒரு கிரைம் நடந்திருக்கு. அந்த கிரைம் அப்ப எடப்பாடி பழனிசாமி முழுக்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. நாடே சொல்லுது, உலகமே சொல்லுது. அவங்க அந்த விஷயத்த பேசினாலே அது ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்காதுன்னு எல்லாருக்குமே புரியும். ஏன்னா அவர் அதிகாரம் இருக்கும்போது அந்த நேரத்தில் அங்க காவல்துறை தளர்த்தப்பட்டிருக்கு, கரண்ட் கட் ஆயிருக்கு. அந்த குற்றவாளி வரும்போது செக் போஸ்ட்ல பிடிச்சி விட்டுருக்காங்க. யாரோ எஸ்பி வேலுமணி போல ஆட்கள் முன்னாள் அமைச்சர்கள் சொல்லி விட்டுருக்காங்க. மறுபடியும் அந்த குற்றவாளி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், அண்ணன் எடப்பாடிக்கு தான் இதை செஞ்சோம்னு. இப்ப மக்கள் என்ன புரியாம இருப்பாங்களா? அப்ப என்ன இது வரைக்கும் விசாரணை வளைத்து கொண்டு வரீங்க? பாவம் தம்பி சீமான் சிக்கிக்கிட்டாரு. பாவம் இந்த அரசாங்கத்துக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கலாம், காதலிச்சிருக்கலாம்,
அவரும் சொல்கிறார், சினிமாவோட எங்களுக்கு பழக்கம் வந்துச்சு, நான் கல்யாணம் முடிக்கும் போது ஒரு வழக்கு போட்டிருக்கலாம், நான் கல்யாணத்தை கூட நிறுத்திருப்பேன். இப்போ வந்து என்னுடைய வளர்ச்சியை பார்த்து இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, 35 லட்சம் வாக்குகள் வச்சிருக்கிறேன், அதனால் உங்களுக்கு பயம் ஏற்பட்டு போச்சு, சீமான் மேலே டார்கெட் வச்சு எடப்பாடி பழனிசாமி உள்வாங்கிட்டாங்க. அப்போ சீமான காட்டிலையும் நீ மோசமான ஆள்றா, எனக்கு நீ எதிரி அல்ல, நீ என்னுடைய கூட்டாளி, சீமான் தான் எதிரின்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டாவே நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே, புரியுதா? நான் சொன்ன ஒரு விளக்கம் புரியுதா? புரியுது புரியுது. இப்போதைக்கு திமுகவுக்கு எதிராக சீமானத்தான் டார்கெட் வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வீட்டாளு, யாரோட அந்த கலைஞர் குடும்பத்தோட வீட்டாளா மாறி நிற்கிறார். இப்போ இபிஎஸ் வந்து ஒன்றிணையத்துக்கு ஒரு மிக முக்கிய காரணமா சொல்லப்படுறது விஜய் வருவார் அப்படிங்கிற ஒரு ஹோப் அவருக்கு இருக்கு. யாருக்கு விஜய் வருவார்? அதிமுகவுக்கு விஜய் கூட்டணி. இல்லை, நான் என்ன சொல்றேன், அதிமுக அது நாலாம் மூணா பிரிஞ்சு கிடக்கு தம்பி. எந்த நம்பிக்கையில் விஜய் வர போறாருன்னு தெரியல எனக்கு. ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி மன்சூர் அலிகானே புறக்கணிச்சுட்டு வந்துட்டார் அலுவலகத்தில் போய். போன தேர்தலில் மன்சூர் அலிகான ஒரு இயக்கம் வச்சிருக்கிறதா சொல்றாங்க, அவரே போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி புறக்கணிச்சுட்டு வந்துட்டாராம். இது எனக்கு இங்கே மரியாதை இல்லை, நான் இங்கே கூட்டணி வைக்க மாட்டேன்னு வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட எடப்பாடி கம்பெனிக்குள்ள விஜய் அவர்கள் ஒரு ஒரு பெரிய நடிகர், ரசிகர் பட்டாளம் கொண்டவர், உறுதியா ஊருக்கு கொஞ்சம் வாக்குகள் இருக்கும், ஏன்னா ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்கல்ல. அப்போ அவர் என்ன அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் விருப்பப்படலாம் பட்டுக்கிறத பற்றி பேசப்பட்டுச்சு. ஆனால் அவங்க அறிக்கை கொடுத்தாங்களே அதிமுக நான் கூட்டணி வைக்கலன்னு. அப்போ எடப்பாடி இல்லை அவங்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசம்பர் வரையும் இந்த நிலை தொடரும், டிசம்பருக்கு அப்புறம் எப்படி வேணாலும் மாறலாம் காட்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க சொல்லியிருக்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு வங்கி இல்லை, விஜய்க்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? அவர் டைரக்டா முதலமைச்சர் ஆகணும்னு அவர் நினைக்கிறாரு, இவர் அடுத்த முதலமைச்சர் நான் தான் நினைக்கிறாரு. இப்போ இவங்களுக்குள்ள எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரும்? முதல்ல மக்கள் விரும்பணும், ஒரு அரசியல் கட்சிக்கு கட்டமைப்பு வேணும். விஜய் அவர்களுக்கு கட்டமைப்பு எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்காக அதிமுக நோக்கி வராரோ? அதிமுக நோக்கி வரலங்க, எடப்பாடி பழனிசாமி நோக்கி வர. அதிமுக நாங்கங்க. ஓகே, அதிமுக நாங்க. இப்ப நாங்க புரிஞ்சு இருக்கும்போது விஜய் அங்க போய் என்ன புண்ணியம்னு கேட்கிறேன். நாங்க வாய்ப்பு கொடுக்கணும். விஜயகாந்த் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது யாரு? அதிமுக தாங்க. அவங்களை எதிர்கட்சி தலைவர் உட்கார வச்சது அதிமுக தானே, அம்மா தானே, உண்மைதான். அதே மாதிரி நாங்க வாய்ப்புலாம் கொடுப்போம். ஆனா நீங்க யாரை நம்பி போறீங்க? கெட்டு கீரை விற்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட போறீங்க. பழனிசாமி கிட்ட போய் என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போறது கிடையாது. அவரே வந்து இரட்டை சின்னத்தை 3வது இடம் 4வது இடமா ஆக்கிட்டாரு. உங்களை எங்க எந்த இடத்துக்கு கொண்டு போறேன்னு யாருக்கு தெரியும்? அதனால அவங்களுக்கு புரியும். ஓகே, சரி. இப்போ அமித்ஷா வேலுமணி அவர்கள் வந்து இந்த ஈஷா இதில் சந்தித்ததா ஒரு செய்திகள் வருது, கோவையில் சந்தித்ததா. கிட்டத்தட்ட பார்க்குறப்ப நீங்கள் சொல்கிற உங்களுடைய பேச்சிலிருந்து அனுமானிக்கிற போது எடப்பாடி இல்லாத அதிமுகவை நோக்கி நகரத்துக்கான முதல் சந்திப்பாக அதை நம்ம எடுத்துக்கலாமா? இருக்கலாம், எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஓகே ஓகே ஓகே. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னு இதுக்கு முன்னாடி தெரியாது. ஓகே, இப்போ வேண்டாம் வந்து அவர் எதிர்கட்சி தலைவர், அதுக்கு முன்னாடி 60 சில்லறை எம்எல்ஏக்கள். ஆனால் எப்பயுமே ஒரு 10 எம்எல்ஏ தன் வசம் வைத்திருக்கிறவர் யாரு? வேலுமணி, எஸ்பி வேலுமணி. அதே போல அந்த குறிப்பிட்டு இருக்கு, அந்த மணிகள் குறிப்பிட்டு இருக்கு. அந்த மணிகள் குறிப்பு எல்லாமே வந்து அமித்ஷாவோட தொடர்புல தான் இருக்கிறாங்க, பேசுறாங்க, வைக்கிறாங்க. அது பெரிய ஆச்சரியமே கிடையாது. அவங்க தொடர்புல தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ ஒருவேளை இன்கேஸ் விஜய் உடைய வருகை அதிமுக கூட்டணியில் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும்? இப்போ எடப்பாடி இல்லாத அதிமுகவை நோக்கி தான் 2026 இருக்குமா? எடப்பாடி இல்லாத அதிமுக இருந்தால் மட்டுமே மக்களை காப்பாற்ற முடியும், தமிழகத்தை காப்பாற்ற முடியும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த முன்னாள் அமைச்சர் போயிட்டே இருந்தாலும் தொண்டர்கள் போக மாட்டாங்க. வாக்கு சேகரிக்க தொண்டர்கள் வேணும், அம்மாவோட சாதனையை பற்றி சொல்றது தொண்டர்கள் வேணும். அந்த பூத் கமிட்டியில் உட்கார்ந்து அந்த வாக்குச்சாவடியில் உட்கார்ந்து முறைப்படி நம்பிக்கை வேலை செய்யக்கூடிய அந்த பூத் ஏஜென்ட்கள் வேணும். இப்போ எவனுமே இல்லை எடப்பாடி பழனிசாமி. வேண்ட கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாள் அமைச்சர் இருக்காங்க, பணத்தை செலவழிக்கிறான், ஒரு 500 ரூபாய்க்கு கோட்டரும் கோழி பிரியாணி கொடுத்து வந்துருவாங்க, அது பெரிய விஷயம் இல்லை. அந்த தேர்தல் டயத்தில் அந்த நெஞ்சில் பச்சை ஊத்துமே, கையில் பச்சை ஊத்துனே உட்காருவாங்க அம்மா இருக்கும்போது. அவன் என்ன சொல்றான்னா, கட்சி ஒன்றுபட வேண்டும், சின்னம்மா தலைமை வேண்டும். எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கவே மாட்டோம், அதுக்காக நாங்கள் வேற கட்சிக்கும் போக மாட்டோம், தோல்வியை கொடுப்போம்னு சொல்றோம். ஓகே, அதை புரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி. ஓகே சார், உங்களுடைய இந்த நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நன்றி. நன்றி.